தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடர ஹைகோர்ட் உத்தரவு. தடுப்பூசி விநியோகத்தை துரிதப்படுத்தவும் அறிவுறுத்தல். நீட் விவகாரத்தில் ஏமாற்றுகிறது திமுக. மாணவர்கள் மன உறுதியை குலைப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு இலவசமாக கோவிட் தடுப்பூசி வழங்கும் அமெரிக்கா இம்மாத இறுதிக்குள் வரும் என எதிர்பார்ப்பு. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம். முதல்வர் ஸ்டாலின் உறுதி. இந்தியாவில் தொற்று பாதிப்பு 50,000க்கு கீழ் வந்தது. 81,000 பேர் டிஸ்சார்ஜ், 6 லட்சம் பேருக்கு சிகிச்சை. சட்டசபையில் மறைந்த எழுத்தாளர் கீரா, நடிகர் விவேக்குக்கு இரங்கல் தீர்மானம். சென்னையில் 99 ரூபாயை எட்டிய பெட்ரோல் விலை 25 பைசா உயர்ந்து 98 ரூபாய் 65 காசுகளுக்கு விற்பனை. செப்டம்பர் அக்டோபரில் கோவிட் 3வது அலை, கான்பூர் ஐஐடி கணிப்பு. கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி மையம் 10 நாட்களில் உற்பத்தி தொடங்குகிறது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் துறைமுக சட்ட வரைவு மசோதா மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இருப்பதால் கடலோர மாநிலங்கள் அவற்றை எதிர்க்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், புதுச்சேரி முதல்வர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நடைமுறையில் இருக்கும் 1908 துறைமுக சட்டத்தின்படி சிறு துறைமுகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட மசோதா மாநில கடல் மேம்பாட்டு ஆணையத்திற்கு அதிகாரங்களை அளிக்கும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேறினால் சிறு துறைமுகங்கள் மீது மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போய்விடும். எனவே புதிய மசோதாவுக்கு கடலோர மாநிலங்கள் கூட்டாக ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும். மசோதா தொடர்பாக 24ஆம் தேதி மாநில அமைச்சர்களுடன் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் ஏழைகளுக்கு அரிசி, மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல். முருகன் வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், திமுக தேர்தல் வாக்குறுதிகள் கவர்னர் உரையில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களின் மன உறுதியை திமுக குலைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல பெட்ரோல், டீசல் விலையை திமுக அரசு குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். பொய்யா சொன்னது. முடியாது. நீட்டை ரத்து செய்ய முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும். நீட்டை கேன்சல் செய்ய முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்று மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை என்னுடைய மன உறுதியை குலைக்கும் செயலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தமாக நேற்றைய ஆளுநர் உரையானது ஸ்டாலின் அவர்கள், அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை புகழ்பாடும் உரையாக இருப்பது தான் ஒரு வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. கோவிட் பரவல் காரணமாக +2 தேர்வுகளை சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ வாரியங்கள் ரத்து செய்தன. 10, 11, 12ஆம் வகுப்புகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 30, 40% வெயிட்டேஜ் அடிப்படையில் +2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்திருந்தது. இந்த பார்முலாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிப்பீட்டு முறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தேர்வு காண குழு அமைக்கப்படும் என சிபிஎஸ்இ உறுதியளித்தது. மதிப்பீட்டில் திருப்தி இல்லாதவர்கள் தனியாக தேர்வு எழுதலாம் எனவும் சிபிஎஸ்இ கூறியது. அதை நீதிபதிகள் ஏற்றனர். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ இரண்டும் அறிவித்த மதிப்பீட்டு பார்முலாக்கள் நடுநிலையாகவே இருக்கிறது என நீதிபதிகள் சான்றளித்தனர். எனவே இந்த விஷயத்தில் கோர்ட்டு தலையிட விரும்பவில்லை என கூறினர். சிபிஎஸ்இக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தனர். தனித்தேர்வு மற்றும் துணைத் தேர்வுகளை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளதை எதிர்த்தும் 1152 மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தனியாக மனு செய்தனர்.
துணைத் தேர்வுகளையும் ரத்து செய்து ரெகுலர் மாணவர்களைப் போல எங்களுக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் என தனித் தேர்வர்கள் விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது 3 வேளாண் சட்டங்களை திமுக எதிர்த்து வருகிறது என்றார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அடுத்த மாதம் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற கோரியும் அப்போது தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றார். தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விழுப்புரம், நெல்லை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த மாவட்டங்களில் தேர்தல் நடத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த கோர்ட் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டது. தேர்தலுக்காக கால அவகாசம் அதிகமாக வழங்கப்பட்டுவிட்டது. இனியும் அவகாசம் வழங்க முடியாது என கோர்ட் தெரிவித்தது. கோவிட் நோய் தடுப்பு பணிகள் குறித்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது 3வது அலையை எதிர்கொள்ளும் வகையில் மாநிலம் முழுவதும் 66,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு வக்கீல் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இன்றும் விசாரித்தது. தமிழகத்தில் இதுவரை 1.2 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என அரசு வக்கீல் சண்முக சுந்தரம் கூறினார். வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு: 3வது அலை தாக்கும் என்பதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை என்றாலும் 2வது அலையை சமாளிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர வேண்டும். ஆக்சிஜன் உற்பத்தியை தொடர வேண்டும். தடுப்பூசி விநியோகத்தை துரிதப்படுத்த வேண்டும். தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் நோய் பரவல் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் அரவக்குறிச்சி அருகே அரியூரில் மருத்துவ முகாம் நடந்தது. கலெக்டர் பிரபுசங்கர் நேரில் பார்வையிட்டார். அவரை சந்தித்த முதியவர் முனியாண்டி, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்ட தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் பணி முடித்து தரவில்லை என புகார் தெரிவித்தார். முதியவரை அழைத்துக் கொண்டு ஆதி திராவிடர் காலனியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார் கலெக்டர். பாதி கட்டப்பட்டு இருந்த வீட்டை பார்வையிட்டார். 10 நாட்களுக்குள் வீட்டை கட்டி முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தனது வீட்டிற்கே வந்து கோரிக்கையை கலெக்டர் நிறைவேற்றியதால் நெகிழ்ந்து போனார் முதியவர். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. 24ஆம் தேதி வரை கூட்டம் நடக்கிறது. இன்று 2வது நாள் தொடரில் மறைந்த எழுத்தாளர் கீராவுக்கு நடிகர் விவேக், துளசி ஐயா வாண்டையார், முன்னாள் எம்எல்ஏ காளியண்ணன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 24ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் கவர்னர் உரைக்கு பதில் உரை வழங்குவார். சென்னையில் கோவிட் பரவல் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. மருத்துவமனை மற்றும் ஹோம் குவாரண்டைன் இரண்டையும் சேர்த்தே 1343 பேர்தான் சிகிச்சையில் உள்ளனர். சனிக்கிழமை நிலவரப்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 7 தெருக்களில் மட்டுமே 10க்கும் மேற்பட்ட கோவிட் நோயாளிகள் உள்ளனர். சென்னையின் 51 தெருக்களில் 6க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்ளனர். மே மாத தொடக்கத்தில் சென்னையில் 725 தெருக்களில் 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் 840 தெருக்களில் 6க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் இருந்தனர். பாதிப்பு உள்ள தெருக்களில் மீண்டும் கோவிட் பரவாதபடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மாநகராட்சி அதிகாரிகள் கூறினர். பாலூட்டும் தாய்மார்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் முகாம்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பாலூட்டும் தாய்மார்கள் வர அஞ்சுகின்றனர். இதை கருத்தில் கொண்டு திருச்சி மாநகராட்சியில் 18 இடங்களில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்காக சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் இன்று நடத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளுடன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கரூரில் செயல்படும் சாயப்பட்டறைகள் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் பாசன வாய்க்கால்களிலும் அமராவதி ஆற்றிலும் கலந்து விடுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் சமூக அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன. சாயப்பட்டறைகளில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது.
இதை அடுத்து கரூரில் உள்ள சாயப்பட்டறைகளில் கழிவுநீர் வெளியேற்றம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நாளையும் ஆய்வு தொடரும். அதன்பின் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் மேலும் 42,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. கடந்த 3 மாதங்களில் இந்தியாவில் தினசரி பாதிப்பு 50,000க்கு கீழே பதிவானது நேற்றுதான். இதன் மூலம் மொத்த பாதிப்பு 3 கோடியை நெருங்கியது. இந்தியாவில் மேலும் 1100 பேர் இறந்தனர். மொத்த பலி 3.89 லட்சமாக உயர்ந்தது. நேற்று ஒரு நாளில் 81,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆயினர். குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2.89 கோடியாக உயர்ந்தது. இன்னும் நாடு முழுக்க 6.6 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 79 நாட்களுக்கு பிறகு இந்தியாவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை 7 லட்சத்துக்கு கீழே குறைந்துள்ளது. நம் நாட்டில் இதுவரை 28.87 கோடி தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்வோர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் முடங்கியது. இதனால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் ரோட்ரிகோ டியூட்டர்டே அதிரடியாக அறிவித்தார். நாட்டின் மொத்த மக்கள் தொகை 11 கோடியில் இந்த ஆண்டுக்குள் 7 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ஒத்துழைக்குமாறு அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி எடைமலைப்பட்டி புதூரில் ரயில்வே பாலம் உள்ளது. இங்குள்ள சர்வீஸ் சாலையோரம் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை தரம் பிரிப்பது வழக்கம். தேவையற்ற குப்பைகளை எரிப்பர். வழக்கம் போல இன்று குப்பையை எரித்த போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரிக்கும் தீ பரவியது. தீயை வீரர்கள் அணைப்பதற்குள் லாரி முற்றிலும் எரிந்து நாசமானது. இது தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர். இனி அங்கு குப்பைகளை கொட்டக்கூடாது என எடமலைப்பட்டி புதூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை மாநகருக்கு 2 ராட்சத குழாய்கள் மூலம் குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை பெருகிவிட்டதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர திட்டமிடப்பட்டது. இதற்கு கம்பம் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் வைகை அணையின் கீழ் உள்ள பிக்கப் அணையில் இருந்து ஏற்கனவே மதுரைக்கு குடிநீர் கொண்டு வரும் ராட்சத குழாய்களுக்கு நடுவே 3வது புதிய ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் முடிந்தால் மதுரையின் குடிநீர் பற்றாக்குறை நீங்கும். ஹைதராபாத்தில் இருந்து ப்ளூ டாட் கொரியர் விமானம் மூலம் 62 பார்சல்களில் 3,10,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. குளிர்சாதன வாகனம் மூலம் 2,20,000 தடுப்பூசிகளை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். மீதமுள்ள தடுப்பூசிகள் பெரியமேட்டில் உள்ள மாநில மருத்துவ கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். உலகளவில் கோவிட் நோயை கட்டுப்படுத்த பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அமெரிக்கா இலவசமாக வழங்கி வருகிறது. முதல் கட்டமாக இம்மாத தொடக்கத்தில் 2.5 கோடி தடுப்பூசிகளை பல நாடுகளுக்கு அமெரிக்கா அனுப்பியது. 2வது கட்டமாக 5.5 கோடி தடுப்பூசிகளை உலக நாடுகளுக்கு வழங்கப் போவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட 18 ஆசிய நாடுகளுக்கு 1.6 கோடி தடுப்பூசிகள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. இம்மாத இறுதிக்குள் தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டுவிடும் என வெள்ளை மாளிகை தெரிவித்தது. உலகில் கடந்த ஆண்டு நடந்த உள்நாட்டு கலவரங்களில் 8,500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ராணுவ வீரர்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் 2,700 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமை செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். சோமாலியா, காங்கோ குடியரசு, ஆப்கானிஸ்தான், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் குழந்தைகள் கலவரங்களில் ஈடுபடுத்துவது அதிகரித்துள்ளதை அவர் குறிப்பிட்டார். குழந்தைகளை போராளி ஆக்குவது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற கொடுமைகளை தடுக்க அனைத்து நாடுகளும் தன்னார்வ அமைப்புகளும் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மிசோரத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொண்டால் அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
மாநிலத்தில் மக்கள் தொகை குறைந்து வருவதை தடுக்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சட்டப்பிரிவு செயலாளர் பிரபாகரன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்று தாக்கல் செய்தார். அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தர சின்னம் ஒதுக்கக்கூடாது என அதில் குறிப்பிட்டிருந்தார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் அமர்வு மனுவை விசாரித்தது. அப்போது தேர்தல் கமிஷன் தாக்கல் செய்த பதில் மனுவில் கட்சிகளுக்கு வாக்காளர்கள் மத்தியில் உள்ள ஆதரவு அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய சின்னங்களுக்கு கட்சிகள் பிரச்சாரம் செய்வது நடைமுறைக்கு உதவாது என தெரிவித்தது. விசாரணை 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழகத்துக்கு அடுத்த மாதம் 71 லட்சம் தடுப்பூசி வருவதாக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தினமும் 3 லட்சம் தடுப்பூசி போடப்படுகிறது. மத்திய அரசு 2 நாட்களுக்கு ஒருமுறை தடுப்பூசி அனுப்புவதாக கூறினார். இதுவரை 1,24 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வால் தடுப்பூசி மையங்களில் கூட்டம் அலைமோதுவதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அறநிலையத்துறையில் பதவியேற்கும் அதிகாரிகள் தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என சொல்லி உறுதிமொழி ஏற்க உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதரன் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதே முறையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ஸ்ரீதரனை இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். நீதிமன்றத்திலே ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் அத்துணை பேரும் இந்து சமயத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்து அறநிலையத்துறையிலே பணியில் சேருகிற பொழுதே இதன் மீது நம்பிக்கையுள்ளவர்களைத்தான் ஏற்க முடியும். இப்போ அறநிலையத்துறைக்குள்ள நிறைய ஊடுருவல் இருக்கு. கிறிஸ்தவர்கள் கூட தமிழ் பேர்களில் அறநிலையத்துறை அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அறநிலையத்துறை விதிகளின்படி இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கணும். இந்த உத்தரவை செயல்படுத்த சொல்லி நீதிமன்றத்தில் மனு போட்டு நீதிமன்றமும் இந்த உத்தரவை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்கு. ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரியில் 284 பாசிட்டிவ், ஒருவர் பலி. புதுச்சேரியில் மேலும் 284 பேருக்கு கோவிட் உறுதியானது. ஒருவர் மரணமடைந்தார். மேலும் 433 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மொத்த பாதிப்பு 1,15,364. இறந்தவர்கள் 1,727 அதிகரித்தது. இதுவரை 1,10,423 பேர் குணமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள களம்பூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட கண்காணிப்பாளர் பவன்குமாரிடம் அப்பகுதிவாசிகள் புகார் அளித்தனர். தனிப்படை போலீசார் களம்பூர் எல்லை வரை கண்காணித்து வந்தனர். கைக்கிலாந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் 23 வயது ராஜ்குமார் என்பவர் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர். ஸ்பாட்டுக்கு சென்று சுற்றி வளைத்து ராஜ்குமாரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் 8000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஊரடங்கு விதிகளை மீறி வியாபாரம் செய்த 3 நகை கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். 10க்கும் மேற்பட்ட கடைக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அந்த கடைகளை மூடினர். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கபினி, KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 2 அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 10,000 கன அடி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் அருகே பொன்மார் பகுதியில் சொத்து தகராறு காரணமாக உறவினர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டது. சவுந்தரபாண்டியன் என்பவர் தனது உறவினரை தலையில் தாக்கினார். 20 தையல் போடப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் சவுந்தரபாண்டியன் மீது போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து தாழம்பூர் காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ் சவுந்தரபாண்டியனை கைது செய்தார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீஸ் பாதுகாப்புடன் அவரை அழைத்து சென்றனர். கைதியுடன் சென்ற போலீசார்
திருப்போரூர் தனியார் ஹோட்டலில் உணவு வாங்க சென்றபோது கைதி தப்பி ஓடினார். அவரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி, அகரம், மணலூர், கொந்தகையில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து வருகிறது. கீழடியில் 3 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு நடக்கிறது. அங்கு வெவ்வேறு வடிவத்தில் பாசி மணிகள் கிடைத்துள்ளன. அவை எந்த காலத்தைச் சேர்ந்தவை என்பதை கண்டுபிடிக்க ஆய்வு நடக்கிறது. தருமபுரி மாவட்டம் நாச்சனூரை சேர்ந்த மாலினி 4 நாட்களுக்கு முன் பிரசவத்துக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். ஆண் குழந்தை பிறந்தது. 20ஆம் தேதி மாலினி பாத்ரூம் சென்று திரும்பி படுக்கைக்கு வந்தபோது குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். போலீசில் புகார் அளித்தார். தனிப்படை அமைத்து தேடினர். தருமபுரி இண்டூர் பகுதியில் குழந்தையை கடத்தி வைத்திருந்த ஜான் பாஷாவையும் அவரது மனைவி தஞ்சையாவையும் இன்று கைது செய்தனர். குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தை கடத்திய காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் கோட்டப்பள்ளியைச் சேர்ந்த தனுஜா மருத்துவ படிப்பிற்காக அமெரிக்கா சென்றார். குண்டூரைச் சேர்ந்த கிருஷ்ண தேஜாவும் தனுஜாவும் ஒரே கல்லூரியில் படித்தனர். காதலித்து வந்தனர். இருவருக்கும் அமெரிக்காவில் வேலை கிடைத்தது. பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். கோவிட் பரவலால் காதல் ஜோடியால் ஊர் திரும்ப முடியவில்லை. பெற்றோர் இல்லாமல் அமெரிக்காவில் நேற்று திருமணம் நடந்தது. உறவினர்கள், பெற்றோர்கள் ஆன்லைனில் திருமணத்தை கண்டுகளித்தனர், ஆசி வழங்கினர்.